திமுகவுடைய கொங்கு மண்டல தளபதி என்று அழைக்கப்படும் திரு செந்தில் பாலாஜி, குறிப்பாக திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலினுக்கு நெருக்கமான நம்பிக்கைக்குரிய நபராக இருக்கும் செந்தில் பாலாஜியை வேட்டையாட காத்திருக்கிறதா இந்த தாவேகா அரசு? வெகு விரைவில் செந்தில் பாலாஜியுடைய கைது, சிறை வாழ்க்கை நடப்பதற்கு என்ன முன்னெடுப்புகளை எடுக்கிறது இன்றைய தாவேகா அரசு? தாவேகா அரசின் பழிவாங்கல் நடவடிக்கையிலிருந்து திரு செந்தில் பாலாஜியை அரணாக நின்று காப்பாற்றுமா திமுக? பார்க்கலாம் இந்த காணொளி. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போது பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில கடந்த ஆட்சி காலத்துல இந்த மதுபானம் கொள்முதல் செய்தல்ல ஊழல், இந்த வாகனம் டெண்டர்ல ஊழல், இந்த பழைய பாட்டில்களை திருப்பி கொடுக்கறதுல ஊழல்னு தொடர்ந்து ஊழல் நடந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, முகாந்திரம் இருக்குன்னு இப்பொழுது ஒரு வழக்கு சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில என்ன இதுல பதிவாயிருக்கு அப்படின்னா, டாஸ்மாக் முன்னாள் இயக்குனர் எஸ். விசாகன், டாஸ்மாக் முன்னாள் மண்டல முதுநிலை மேலாளர் டி. ராமதுரை முருகன், ஆர். பன்னீர்செல்வம், செந்தில் பாலாஜியின் முன்னாள் நேர்முக உதவியாளர் பாஸ்கர், செந்தில் பாலாஜியின் நண்பர்கள் ரத்தேஷ் ராஜ், மூலனூர் கார்த்திகேயன் ஆகிய 7 பேர் மீது ஜூலை 28 வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உள்ளபடி இது திமுக தரப்புக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை எந்த அடிப்படையில் அப்படின்னா, அமலாக்கத்துறை சோதனை நடத்தி ஊழல் தொடர்பான முக்கிய ஆதாரம் கிடைக்க பெற்றிருக்கிறது. இந்த அடிப்படையிலையும் மூடப்பட்டதாக, அதாவது இந்த ஒயின் ஷாப் மூடப்பட்டதாக, மதுபான கடை மூடப்பட்டதாக கூறி 32 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு அரசுக்கு ஏற்பட்டிருக்கிறது. மறுபுறம் போக்குவரத்து டெண்டர்ல ஒரு 100 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது. பழைய மற்றும் பயன்படுத்தப்பட்ட பாட்டில்களை மதுபான ஆலைகளுக்கு வழங்கியதுல ஒரு 143 கோடி ரூபாய்னு பல முறைகேடு நடத்தப்பட்டிருக்கிறது. இவங்க இணைஞ்சு இந்த முறைகேட்டுல இந்த குற்றச்சாட்டை செய்திருக்கிறார்கள். அரசிற்கு இழப்பு அப்படின்றத இன்றைக்கு எஃப்ஐஆர்ல பதிவு செய்து வெகு விரைவில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படலாம் அப்படின்னு இன்றைக்கு களம் அமைந்திருக்கிறது. அரசியல் களம் சூடுபடுத்திருக்கிறது. மறுபுறம் உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையில அந்த உச்ச நீதிபதி கிட்ட இவங்க திமுக தரப்புல வழக்கு விசாரணையை அவசரமா எடுக்கணும், முன்ஜாமீன் தொடர்பான வழக்கு விசாரணையை அவசரமா எடுக்கணும்னு ஒரு மனு கொடுத்திருக்காங்க. நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த காலகட்டத்தில் அது தொடர்பான ஒரு உத்தரவும் தீர்ப்பும் நமக்கு கிடைக்கப்பெறலாம். இதையெல்லாம் தாண்டி திமுக தரப்புல ஆஜரான திரு என்.ஆர். இளங்கோ வழக்கறிஞர் இதுல பல கேள்விகளை அல்லது பல விடயங்களை முன்வைத்திருக்கிறார். அதுல ஒன்று, இது அரசியல் ரீதியான அழுத்தமாக பார்க்கப்படுகிறது. திரு செந்தில் பாலாஜி திமுகவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான முன்னணி தலைவர்கள்ல ஒரு நபராக தற்போது திகழ்கிறார். 2021 திமுகவுடைய தேர்தல் வெற்றிக்கு மிக முக்கிய ஒரு நபராகவும் இருந்திருக்கிறார். திமுகவுடைய தலைமை, திமுகவுடைய குடும்பம்னு 2 தரப்பிலையும் ஒரு நெருங்கிய நபராக திரு செந்தில் பாலாஜி இருந்திருக்கிறார். கடந்த காலங்களில் பிஜேபி அரசுடைய அமலாக்கத்துறை, அவங்க தரப்புல அமலாக்கத்துறை பிஜேபி கையில் இருக்கு. அப்ப பிஜேபி தரப்புல இருக்கக்கூடிய, பிஜேபி கையில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை இவரை கைது செய்து விசாரணை நடத்தியும் கூட திமுகவுக்கு எதிராக அல்லது திமுக தலைமைக்கு எதிராக எந்த விதமான கருத்தையும் அவர் பதிவு செய்யல, எந்த ஒரு வாக்குமூலத்தையும் அவர் கொடுக்கல அப்படின்ற இன்னொரு கருத்தும் இங்க பரவலாக நம்ம பார்க்கப்பட வேண்டும். இந்த நிலையில இன்றைக்கு இருக்கக்கூடிய தாவேகா அரசு எப்படியாவது அவர்களுடைய டாஸ்க்ல ஒரு டாஸ்காக எப்படியாவது திரு செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்து சிறையில வைக்க வேண்டும், செந்தில் பாலாஜி அவர்களை படித்திருக்க வேண்டும். இந்த கரூர் தொடர்பான குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, கரூர்ல 41 பேர் மரணம் நிகழ்ந்த பிறகு நேரடியாக தாவேகா தரப்பு இருக்கக்கூடிய தலைமை செந்தில் பாலாஜின்னு களம் மாற தொடங்கி இருந்தது. எப்படி டிவிகே விஎஸ் டிஎம்கேன்னு களத்தை மாற்றி அமைச்சார்களோ அப்படி தாவேகா தரப்புடைய இலக்காக இருந்தது திமுகவில் செந்தில் பாலாஜியை வீழ்த்த வேண்டும், தன்னுடைய சொந்த மாவட்டத்தில் செந்தில் பாலாஜியுடைய விலாசத்தை அழிக்கணும், செந்தில் பாலாஜிக்கான அடையாளத்தை அழிக்கணும் அப்படின்றதுல தாவேகா தரப்பு மிக மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு தாவேகா அரசுடைய நிர்வாகம் எப்படி இருக்கு, இந்த ஆட்சி அமைந்து
70 நாள் 80 நாள்ல இந்த தாவேக அரசுடைய நிர்வாக செயல்பாடு எப்படி இருக்கு? இவங்க அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய முடிவு என்னவாக இருக்கிறது? கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய முடிவு என்னவாக இருக்கிறது? மேகதாது விவகாரத்துல இவங்க எந்த அளவுக்கு பிற்போக்காக செயல்படுகிறார்கள்? நீட் தொடர்பான விவகாரத்துல ஒரு அமைப்பு ஊர்வலம் நடத்த அனுமதி கேட்டு பெறுகிற பொழுது அதை தடுக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து இந்த அரசு முன்னுக்கு பின்னாக கொள்கையிலையும் நிர்வாகத்திலையும் குளறுபடியாக இருக்கிறது. முதலமைச்சர் மெட்ரோல பயணிக்கிறதும் முதலமைச்சர் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போறதையும் மட்டுமே எடுத்து போட்டு நம்ம இந்த மக்கள் கிட்ட ஒப்பேத்தலாம்னா அது 100 நாள் அதிகபட்சம் 6 மாதத்திற்கு மேல கூட அந்த ஒப்பேத்துதல் நடக்காது. அப்ப தினமும் ஒரு செய்தி கொடுக்கணும். நமக்கு எதிராக யாரும் கேள்வி கேட்டு விடக்கூடாது. குறிப்பாக எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தாவேகாவுக்கு எதிராக கேள்வி கேட்பதை நிறுத்துவதற்காக அரசியல் களத்தை திசை திருப்புவதற்காக திமுக தரப்புல அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையை தாவேகா தரப்பு எடுப்பதாகவும் அரசியல்ல பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில கட்டாயம் திரு செந்தில் பாலாஜி அவர்களை துரத்தி கைது செய்து பிஜேபியுடைய அஜெண்டாவும் இது ஒன்று. செந்தில் பாலாஜியை கைது செய்வதில் பிஜேபிக்கும் விருப்பம் இருக்கு. ஆக பிஜேபியோடு இணைந்து தாவேக அரசு செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்து சிறைக்கு அனுப்புவதில் மும்முரமாக வேலையை செய்து கொண்டிருக்கிறது. இதில் திமுக தரப்பு எவ்வளவு வேகமாக வேலை செய்ய போகிறது, எப்படி திரு செந்தில் பாலாஜிக்கு அரணாக திமுக தரப்பு இருக்க போகிறது, செந்தில் பாலாஜி அவர்களை காப்பாற்றுவதற்காக திமுக எடுக்கக்கூடிய அஸ்திரம் என்ன? பாஜகவோட ஒரு ஒப்பந்தம் போடலாம், மறைமுகமாக பாஜகவுக்கு உதவி செய்யலாம், பல சட்டங்களை கொண்டு வருவதற்கு பாஜகவுக்கு துணையாக இருக்கலாம், நேரடியாக இல்லைனா கூட மறைமுகமாக திமுக இருக்கலாம். இப்படியெல்லாம் இருந்து திமுகவுடைய இந்த தலைவர்களை காப்பாற்றிக் கொள்ளலாம். இப்படி ஒரு வாய்ப்பு திமுகவுக்கு இருக்கிறது. இந்த வாய்ப்பை திமுக பயன்படுத்திக் கொள்ளுமான்கிற கேள்வியும் இருக்கிறது. ஆக செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்படுவார்களா, கைது நிகழ்த்தப்படும், கைது செய்யப்படுவார்கள் என்பது ஒரு தரப்பு. செந்தில் பாலாஜி மட்டுமல்ல, இன்னும் பலரை காப்பாற்றுவதற்காக திமுக பாஜகவோடு ஒரு ஒப்பந்தத்தை, மறைமுக ஒப்பந்தத்தை ஏற்படுத்தும் என்கிறது இன்னொரு தரப்பு. களம் என்னவாக இருக்க போகிறது என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். கிங் செய்திகளை தொடர்ந்து வழங்குவோர் அதிக மசாலா, அதிக சுவை ஆச்சி மசாலா. உங்களுடைய பழைய நகைகளை புதிய நகைகளாக மாற்றி கிராமுக்கு கூடுதல் உழைப்புற லலிதா ஜுவல்லரி. இணைந்திருங்கள் கிங் 360 தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.